கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவ ஆவியானவர் நம்மளோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மனிதன் யார்? ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு முன்பாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒருபோதும் யாரையும் குறை சொல்லவோ யாரையும் அவமானப்படுத்தவோ கர்த்தர் ஒரு நாளும் நினைத்ததில்லை. ஒரு நாளும் நம்மளை வழி நடத்துவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மனிதன் யார் என்பதை நம்ம பார்க்கும்போது ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். ஆமென். எதுக்காக சிருஷ்டித்தாரா? ஆளுகை செய்கிறதுக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுமான காரியங்களுக்கு தேவன் நம்மளை படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் முதல் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் முதல் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல முதல் அதிகாரத்துல 26வது வசனத்திலும் 27வது வசனத்திலும் நம்ம பார்க்கலாம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். அங்க கர்த்தர் பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் அங்க சொல்லுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். ஹல்லேலூயா. யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? மனிதனை உண்டாக்குவதற்காக அங்க யாராக இருக்கிறாங்க பார்க்கும்போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை என்ன பண்ணலாம்? உண்டாக்குவோமாக. ஆனா சொல்லும் போதே தேவனாகிய கர்த்தரிடத்துல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. மூன்று பேரும் அங்கே ஒன்றாக இருக்கிறார் என்பதற்கு தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே நமது சொல்லும்போது அங்க வேற யாரோ அங்க இருக்கிறார்கள் என்பதற்கு தான் அங்க பொருள். ஹல்லேலூயா. நான் உருவாக்குவேன், நான் செய்வேன் என்றால் யார் இருக்கிறது? ஒரே ஒரு ஆள் தான். ஆனா இங்கே நமது சாயலாக நமது ரூபத்தின்படி என்னும் போது அங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவருமே அங்க என்ன பண்றாங்க? இருந்து ஆலோசனை செய்து நம்ம எப்படி செயல்படுகிறோமோ, நாம் எப்படி நினைக்கிறோமோ, நாம் எப்படி தனிச்சையாக பேசுகிறோமோ, நாம் தனிச்சையாக எப்படி செயல்படுகிறோமோ, அதே போல இந்த பூமியை ஆளுவதற்கு, இந்த பூமியில தங்குவதற்கு, நம்மளை ஆராதிக்கிறதுக்கு, நம்மளுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக ஒரு மனிதனை நாம் எப்படி கீழ்ப்படிந்து எப்படி நடக்கிறோமோ அதே போல மனுஷன் என்ன பண்ண போறோம்? உண்டாக்குவோமாக என்று அங்க ஒரு தீர்மானம் செய்கிறார். ஹல்லேலூயா. அங்க 27வது வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அங்க என்ன பண்ணிட்டாரா? மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறபடி நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவதாக அங்க சொல்ற 26வது வசனத்துல 27வது வசனத்துல சிருஷ்டித்தார். அங்க 3 முறை சொல்றாரு.
அங்க எத்தனை முறை சொல்றாரு? தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே என்ன பண்ணாராம்? அப்போ அங்க என்ன பண்ணிட்டாரு? உண்டாக்கிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க கிரியேட்டட், உருவாக்குதல். அங்க என்ன பண்ணாரா? அங்க இங்கிலீஷ் வேதாகம புத்தகம் வச்சிருக்கிறியாப்பா? அந்த வாசி இங்கிலீஷ் வேதாகம புத்தகத்துல அந்த 27வது வசனத்துல அங்க கொஞ்சம் அந்த கிரியேட்டட், உருவாக்குதல் என்ற அந்த வார்த்தை என்ன தம்பி கொஞ்சம் சீக்கிரம் பயன்படுத்திக்கிறதா? ஹல்லேலூயா. ஏன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 27வது வசனம். அந்த ஆங்கில வார்த்தையில இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு வசனம். ஆமென். சரி, ஓகே. கிரியேட்டட், அங்க உருவாக்குதல். அங்க என்னடா? உருவாக்குதல். அங்க என்ன பண்ணிட்டாரா? தேவனாகிய கர்த்தர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா promoted and made. உருவாக்குதல் அத்தனையும் உருவாக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. ஆங்கில வார்த்தையில இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இங்க சிருஷ்டித்தார். அங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாரா? அப்போ அங்க உருவாக்குதல், உருவாக்க எல்லா காரியத்தையும் அங்க செய்துட்டார், முடிச்சிட்டாரு, சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பிற்பாடு அங்கே இல்லாத ஒன்று சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில அது போல இல்ல, மனிதனை போல இந்த ஒரு உருவம் அங்க என்ன பண்ணல, இல்ல, இல்லாதத ஒன்று. இப்ப நம்ம பேங்க்ல பணம் போடும்போது அங்க இல்லாத ஒன்று தான் நம்ம என்ன பண்றோம்? பேங்க்ல கிரியேட்டட் பண்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைனா நமக்கு ப்ரமோட்டர், உருவாக்குதல், உருவாக்கப்பட்டாச்சு என்பதை அங்க சொல்லப்படுகிற அந்த பதம் இங்கிலீஷ் வார்த்தையில தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அங்க முன்கூட்டியே இல்லாதது ஒன்றை உருவாக்கிட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் தேவன் அந்த மனிதனை 2:7 நம்ம வாசிக்கும் போது ஆதியாகம புத்தகத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி என்ன பண்ணாரா? நாசில என்ன பண்ணாரா? ஊதினார். அப்புறம் மனுஷன் என்ன பண்ணனா? ஜீவ ஆத்மா வானம். ஆமென். இந்த தேவன் அங்க சிருஷ்டித்ததை, அது சிருஷ்டிக்கப்பட்டதை உள்ள வைக்கணும். சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா ஆயிடுச்சு, சிருஷ்டிக்கு ஆயிடுச்சு. இங்க சாயலாகவும் ரூபத்தின் படியும் வந்தாச்சு. ஹல்லேலூயா. அந்த ரூபமும் சிருஷ்டிக்கப்பட்டதும் என்ன என்று பார்க்கும்போது செயல்படுவதற்கு உண்டான ஒரு உருவம் தேவை, ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரத்தை இந்த மனிதனை உருவாக்குவதற்கு அவர் சிருஷ்டித்த அந்த ஆத்மாவும் ஆவியும் செயல்படுவதற்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. அந்த சரீரத்தை தேவனாகிய கர்த்தர் மண்ணினால எல்லாத்தையும் செய்துட்டார். மண்ணினால செய்ததுக்கு கூட அங்க இல்ல, அதுல அதுக்குள்ள இல்ல, அதுக்குள்ள இல்ல, ஆத்மா இல்ல, ஆவி இல்ல. ஹல்லேலூயா. அது ரெண்டும் இல்லனா மண்ணு. ஹல்லேலூயா. அது ரெண்டும் இல்லனா நாம மண்ணு. ஆமென். மனுஷன் மண்ணினால வந்ததுனால தான் தேவன் சொன்னார், நீ மண்ணுக்கே என்ன பண்ணுவ? கடைசி நாள்ல திரும்பிடுவ. ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்தில் வந்ததுனால எங்க வந்துரும்? தேவராஜ்யத்துக்கு வந்துடும். சரீரம் மட்டும் எங்க போயிடும்? மண்ணுக்கு போயிடும் சொன்னார். ஹல்லேலூயா.
அப்போ தேவனிடத்தில் வந்த அந்த சாயல் அது என்ன என்று நம்ம பார்க்கும்போது, இந்த 2 வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு முரண்பாடு. இது எப்படி அங்கதான் தேவன் சிருஷ்டித்துட்டாரு, இங்க திருப்பி மண்ணினால உருவாக்குவோமாக என்று சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கல. தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரா? தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில கர்த்தர் ஊதினார். அல்லேலூயா. நாசியில எப்படி வந்து ஊத முடியும்? நாசியில கிட்டதான் போய் என்ன பண்ண முடியும்? மூக்கண்ட அப்படி வாயாண்ட வச்சு என்ன பண்ண முடியும்? எட்ட எடுத்து ஊதுனா ஒரு சாதாரணமா ஒரு பேன் வச்சுட்டு ஒரு துணி வச்ச பல துணி என்ன பண்ணுங்க மறந்து போயிடுது. அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த சரசரங்களையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட தேவன் அங்க ஊதும் போது அந்த மண்ணுல செய்யப்பட்டது ஊது மூக்கு அந்த வாய்க்கெல்லாம் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த காத்துப்பட்டு ஸ்பீடா ஊதுனா உருகுலைங்கிறன்னு சொல்லி நாசில கிட்ட போய் ஊது அந்த ஆத்மாவை வைக்கிறார் ஆண்டவர். அவருடைய குணாதிசயம் தான் தேவனுடைய சாயலும் ரூபம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவராய் இருந்து மனிதனை அங்கே அவர் நாசில அவர் ஆவியும் அவர் ஆத்மாவும் அவர் எப்படி செயல்படுகிறாரோ தன்னிச்சையாக அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதே போல ஒரு மனுஷனை உண்டாக்கி கர்த்தர் சொன்னாரு, ஒரு சட்ட திட்டங்களை கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, நீ இந்த பூமியில இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பழங்களெல்லாம் நீ சாப்பிடலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது? அந்த மத்தியில இருக்கிற தோட்டத்துக்கு மத்தியில இருக்கிற அந்த கனியை மட்டும் என்ன பண்ணாத? ருசிக்காது. அது எதுக்கு சொன்னாரு? எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரு, அதை மட்டும் ஏன் சொன்னாரு? அதை சாப்பிடுகிற நாளில நீ சாகவே சாவான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சாப்பிடுற நாள்ல நீ சாகவே சாவு. அந்த சாப்பிட்டதுனாலதான் ஆதாமையும் ஏவாளையும் மரணம் வருகிறது போல அவர் படிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வேறொரு திட்டத்தை அவர் வைத்திருந்து அவர் மனதில் அவர் எப்படி மனதில் தோன்றப்பட்டதோ அது போலதான் ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். கீழ்ப்படிவதற்காக தேவனை தொய்வு கொள்வதற்காக ஒரு நல்ல சந்ததியை இந்த பூமியில உருவாக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. அவங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று பார்க்கிறதுக்காக தேவன் அவர்களை சோதிக்கிறதுக்காக அந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கட்டளை இட்டிருந்தார். அல்லேலூயா. இவர்களை யாரும் மனதை மாற்ற முடியாது என்பதற்காக அங்க தேவன் அடிக்கடி அதிகாலையில மட்டும் அவர்களை பார்த்துட்டு போயிடுவார். ஆனா பிசாசானவன் இவர்களை வஞ்சிக்க வேண்டும், மனித குலங்கள் சபிக்கப்பட வேண்டும், மனித குலத்துக்கு மரணம் வர வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் எப்படியாச்சு அங்க நம்ம வேதத்துல பார்க்கும்போது பிசாசாங்க சொல்லுவான், மனிதனை இங்க இந்த பூமியில எப்படியாச்சும் நீ உண்டாக்கப்பட்ட இந்த மனிதன் என்ன பண்ணுவேன், என் பக்கம் திருப்புவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. 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 அப்போ அந்த மனித குலத்தின் மேல எவ்வளவு அளவுக்கு தேவன் உண்டாக்கி அந்த தேவனை இவர்கள் தொய்து கொள்ள போயிடுவார்கள் என்று சொல்லி அவன் எந்த அளவுக்கு காட்டமா இருந்திருக்கிறான் பாருங்க பிசாசானவன். அல்லேலூயா. அங்க நம்ம வேதத்துல வாசிக்கும் போது பிசாசு தந்திரமாய் ஏவாளை என்ன பண்ணனா, தந்திரமாய் பேசினான். என்ன பேசினானா, தந்திரமாய் பொய் வார்த்தைகளை சொன்னான் என்று வேதம் சொல்லுவோம். ஒரு மனிதனை ஏமாற்றுவதற்கு பொய் வார்த்தை. என்ன பொய் வார்த்தை அவன் சொன்னான்? ஆல்ரெடி மனிதனை தன்னுடைய சாயலாகவே படிச்சான், தேவ சாயலாகவே படிச்சான். எல்லா குணாதிசயமும் அவர்கிட்ட இருக்கிறது. எல்லாமே யார்கிட்ட இருக்குது?
ஹல்லேலூயா. தேவன் ஆளுகை செய்கிறவர். அதே போல மனிதனை ஆண்டு கொள்வதற்காக ஆற்றல் உள்ளவனாக படைச்சார். அங்க சொல்ற 28வது வசனம் ஆதியாகம புத்தகத்துல 1:28வது வசனம் சொல்லப்படுகிறது, இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இவர் எப்படி ஆளுகை செய்கிறவராக தேவன் இருக்கிறாரோ அது போல மனிதனையும் ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். அப்புறம் இரண்டாவதாக தேவன் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். அதே போல மனிதனை அதிகாரத்துக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறதை கேட்கிற அளவுக்கு கர்த்தர் மற்றவர்கள் கேட்கிற அளவுக்கு அதிகாரம் உள்ளவனாக ஒரு பெரிய பதவியில் இருந்து ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக தான் மனிதனை இந்த பூமியில தன்னுடைய சாயல் ரூபம், அந்த ரூபம் என்னன்னா அவர் என்ன எப்படி நினைத்து செயல்படுகிறாரோ, உருவம் கிடையாது தேவனுக்கு. நல்லா யோசிங்க, தேவனுக்கு உருவம் இல்லை. ஆமென். அவருக்கு என்ன இல்ல? உருவம் இல்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது தேவனுக்கு உருவம் இல்லை. அல்லேலூயா. 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 நல்லவர். அதே போல தேவன் படைக்க ஆற்றல் கொண்டவர். தேவன் எப்படிப்பட்டவர்? படைக்க ஆற்றல் கொண்டவர், படைக்கிற அளவுக்கு. அதே போல மனிதனையும் புதுசா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றலை தேவனுடைய சாயலும் ரூபமும் மனிதனுக்கு இருக்குது. அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறாரோ, என்ன செயல்படுத்த விரும்புகிறாரோ, அதே போல மனிதனும் இந்த பூமியில புதுசா கண்டுபிடிப்புகளை இதை கொண்டு இந்த பூமியில பெரிய காரியங்கள்லாம் அந்த மனிதனுக்கு செய்து தருகிறான். எங்க போறான்? ராக்கெட், வானத்துக்கு போகுது ராக்கெட். அல்லேலூயா. நிலாவுக்கு போகுது. அல்லேலூயா. புதுசான ஒரு கண்டுபிடிப்பு, மனிதனுடைய கண்டுபிடிப்பு. என்னதான் கண்டுபிடிச்சாலும் உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னும் அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மனிதன் அதிகாரம் உள்ளவனாகவும் படைக்கிறவனாகவும் தேவன் சுயமாக செயல்படுகிறது போல மனிதன் சுயமாக செயல்படுகிறான். அல்லேலூயா. தனிச்சையாக அவன் என்ன பண்ணுவான்? முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அவன் யாரையும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, சொல்ற மாதிரி செய்யறது இல்லை. அவனே தனிச்சையா என்ன பண்ண முடியும்? முடிவு எடுக்க முடியும். தேவன் எப்படி தனிச்சையாக செயல்படுகிறாரோ அதே போல மனிதனும் தனிச்சையாக செயல்படுகிற அந்த ஆற்றல் உள்ளவனாக கர்த்தர் படைத்தார். தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படி குணாதிசயங்கள் அன்பு காட்டுகிறவராக நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒருவருக்கு ஒருவர் கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கிறார். அங்க இயேசு சொல்றார், பிதாவாகிய தேவனுடைய அவர் என்ன நினைக்கிறார் அதை இந்த பூமியில நான் என்ன பண்ணேன், செயல்படுத்தினேன். அல்லேலூயா. அவரை கேட்டு அப்பாவுக்கு ஜெபம் பண்ணி அவரை கேட்காம எந்த காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்ததில்லை. அப்பப்போ ஜெபம் பண்ணுவார் ஆண்டவர். அதே போல நாமளும் நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. திரித்துவமாக தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் ஆவி, ஆத்மா, சரீரமாக செயல்படுத்த தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். ஆமென். ஆவி, ஆத்மா, சரீரமாக நாம செயல்படுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக தேவன் செயல்படுகிறார். அதே போல ஆவி, ஆத்மா, சரீரமாக மனிதனை செயல்பட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திரித்துவம், தேவனுடைய திரித்துவம் எப்படி இருக்கிறதோ அதே போல மனிதனையும் அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் படைத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கும்போது நாம அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அரவணைக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக தான் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவரும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத
காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவர் எப்படி இல்ல மனுஷன் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, மனுஷனை போல ஆண்டவரை பார்க்க முடியாது. உருவம் இல்லாத தேவன், அல்லேலூயா. உருவம் இல்லாத கர்த்தர் ஒருத்தரும் பார்க்க முடியாது. ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களும் ரூபமும் தேவனிடத்துல இருக்கிறது, அல்லேலூயா. தேவனிடத்துல எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ரூபமும் சரீரமும். தேவனுக்கு சரீரம் இல்ல, என்ன இருக்குது? ரூபம் இருக்குது, ஆத்மா, ஆவி. அதே போல மனிதனுக்குள்ள ஆத்மாவும் ஆவி இருக்குது, அல்லேலூயா. அந்த மனிதன் தேவனை தொய்து கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த பூமியில நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அல்லேலூயா. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சரியான நேரத்தில் நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? பிசாசானவன் நம்ம தேவனை ஆராதிக்க கூடாதபடி தேவன் பேச்சை மீற வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல பிசாசானவன் சரியாக ஒரு பொய் வார்த்தையை சொல்லி தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரிக்கிறான், அல்லேலூயா. அதுல இருந்து நீ மீட்டு எடுக்க வேண்டும், அதுல இருந்து நீ மீள வேண்டும். அந்த ஜீவ ஆத்மாவை கொடுத்த தேவன், ஆத்மா மட்டும் நமக்கு இருக்குது, ஜீவன் இல்ல, அல்லேலூயா. ஆவி இருக்குது. அந்த ஜீவ ஆத்மா தேவன் கொடுத்த அந்த ஜீவ ஆத்மாவுல ஆத்மா இருக்குது, ஜீவன் இல்ல, அல்லேலூயா. அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார், அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணாதவன் புசிக்காதவன் என்ன இல்ல, ஜீவன் இல்லை என்று சொன்னார், அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த பூமியிலே வந்தார், ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தைக்கு மீறி பொய்யான வார்த்தை, பிசாசானவன் சொன்ன பொய்யான வார்த்தையை நம்பி, என்ன பொய்யான வார்த்தை சொன்னா, நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள், அல்லேலூயா. ஆல்ரெடி தேவனை போல அவருடைய சாயலாக ரூபத்தின்படி ஆண்டவர் தான் பண்ணிட்டாரு, நம்மளை படிச்சுட்டாரு. நம்ம பேர் எடுக்கிறது அது அப்படியே விளங்கும். ஆதாம் என்ன பேரிட்டாரோ, நான் ஆடு மாடு கோழி பன்னி என்று என்னென்ன பேரிட்டாரோ அதுக்கு அப்படியே ஆயிடுச்சு, அல்லேலூயா. தேவன் எப்படி வானத்துக்கு வானம் என்று பேரிட்டாரோ வானமானதோ, பூமிக்கு பூமி என்று பேரிட்டாரோ அது எப்படி ஆயிடுச்சோ, அதே போல மனிதன் பேரிட்டதெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. அப்ப தேவன் சாயலாகவும் ரூபத்தின்படியும் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார், அல்லேலூயா. அந்த உண்டாக்கப்பட்ட மனுஷன் பொய் வார்த்தைகளை நம்பி தேவனை போல மாறுவீர்கள் என்று சொன்னதுனால மனிதன் தேவனை விட்டு பாவத்தில் விழுந்தான், அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை கீழ்ப்படிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான சக்தியை இழந்துட்டான், அல்லேலூயா. தேவனுடைய ஜீவ ஆத்மா, அந்த ஜீவன் அவனை விட்டு பிரிஞ்சிச்சு, அல்லேலூயா. அந்த ஜீவன், தேவனுடைய ஜீவன் பிரிந்த உடனே அவன் நிர்வாணி என்று அறிந்தான், அல்லேலூயா. தேவ ஜீவ ஆத்மா, அந்த ஜீவன் இருக்கிறவரை அவன் நிர்வாணி என்று தெரியவே தெரியாது, அல்லேலூயா. அந்த ஜீவன் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, விலகின பிற்பாடு அவன் நிர்வாணி என்று அப்பதான் உணர்ந்தான், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை அவனை விட்டு ஆயிடுச்சு, போயிடுச்சு, அல்லேலூயா. அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் பல வருடம், சாதாரணமான வருஷம் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு, இந்த மனிதனை மீட்டு எடுக்கிறதுக்கு, இந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு, இந்த சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு, இழந்து போன ஜீவனை கொடுக்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார், அல்லேலூயா. இதுவரையும் ஒவ்வொருவராய் தேவன் ஒவ்வொரு நியாயாதிபதிகளை தேர்ந்தெடுத்து மனிதர்களுக்கு உண்டான எல்லா கட்டளையும் மோசேயை கொண்டு பல கட்டளைகளை கொடுத்து இவர்கள் மாறுவார்கள் என்று சொல்லி பல திட்டங்களை சொல்லி அவர்கள் மாற மாதிரி தெரியும், மறுபடியும் எங்க போயிடுவாங்க, பாவத்துக்குள்ள போயிடுவாங்க, ஆமென். இவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தீர்க்க வேண்டும் என்று
என்றால், இவர்கள் மீறுதலை தீர்க்க வேண்டும் என்றால், பாவம் இல்லாத ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது நித்திய ஜீவனுக்காக படைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்காக தான் இன்னைக்கு தேவன் போராடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்று. சாதாரணமா மனம் மாறணும்னு யாருக்கிட்ட போய் பிரசங்கிட்டாங்க? யாருக்கிட்ட பிரசங்கிட்டாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. முதல்ல ஒரு பிரசங்கம் பண்ணாரு. யார் வந்து பண்ணது? யோவான் வந்து பண்ணாரு. இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. யார்கிட்ட பிரசங்கம் பண்ணாரு? புரியல. மனதிரத்துல பண்ணாரு. அந்த மக்களுக்கு பண்ணாரு. புறஜாதி இருக்கும். அங்க யாரு இருந்தாங்க? இஸ்ரவேலர்களும். இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. இஸ்ரவேலருக்கு என்ன தெரியும்? தேவனுடைய சட்ட புஸ்தகம். அவங்களுக்கு அந்த தோரா என்கிற 5 புஸ்தகங்கள், ஆதியாகமும், யாத்திராகமும், என்னாகமும், லேவியராகமும், உபாகமும் 5 புஸ்தகங்கள் அவங்களுக்கு தெரியும். தேவன் கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. வேதத்தை அறிந்தவர்கள், வேதாகமத்தை அறிந்தவர்கள் அங்கே தேவன் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புங்கள். யாரை பார்த்துன்னா, தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை தெரிந்தவர்கள், தேவன் வார்த்தையை புரிந்து கொண்டவர்கள், தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை அறிந்தவர்களை பார்த்து அங்கே தேவ ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று அவர் சொல்றார். சும்மா சாதாரணமா தெருவில் போறவங்க கூப்பிட்டு வச்சுங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அங்க யோவான் அப்படிதான் பிரசங்கம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பிரசங்கம் பண்றாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல மனம் திரும்புங்கள் முதல்ல சொல்லும்போது மனம் திரும்புங்கள். யாரை பார்த்து மனம் திரும்புங்கள் சொல்றாருன்னா, அங்க விசுவாசம் அந்த குடும்பங்களை பார்த்து, தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை பார்த்து, தனக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்ட தேவனை பார்த்து, காணாமல் போன ஆடுகளை பார்த்து அங்க சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, அவர்களெல்லாம் நீங்க போய் சந்திங்க. ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடுகள், காணாமல் போன இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் காணோம். ஹல்லேலூயா. அவங்க போய் என்ன பண்ண, அந்த 12 சீஷர்களும் அந்த சீடர்கள் அந்த காணாமல் போன ஆடுகளை நோக்கியே போனாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மாறாதவர், மறக்காதவர், தனக்கென்று தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களை தேடி சீஷர்களை உருவாக்கி அனுப்பினார். ஆமென். அப்போ ஒருவரும் கெட்டு அறிந்து பாதாளம் போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் பவுலை தெரிந்து கொண்டு புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக பவுலை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு கூட்டமாக பரலோக ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விருப்பத்தின்படி இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொருவரை தேவாலயத்துக்குள்ள வந்து வருகிறோம். ஆமென். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவரும் பாதாளம் போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் மனிதன் யார் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தேவன் உன்னை என்னை உருவாக்கினது எதற்காகனா, தேவனை தெரிந்து கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எதற்காக தான் நம்மளை உருவாக்கினார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நித்திய ஜீவனை அடைவதற்காக, நிரந்தரமான ஒரு ஆளுகையில் நீங்கள் பங்கு பெறுவதற்காக தேவனாகிய கர்த்தர் உன்னை என்னை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆனா பிசாசானவன் அதை தந்திரமாக நம்மளை தேவனை விட்டு பிரிய செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்துக் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கதமாய் கொள்ளலாம். ஹல்லேலூயா. மகிமை உள்ளவர்கள், தேவன் கிட்ட இருக்கிற எல்லா குணாதிசயம், எல்லா செயல்பாடுகளும், தேவன் என்னென்ன சிந்திக்கிறாரோ அதெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 100% நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இல்ல. ஹல்லேலூயா. நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உண்டான எல்லா காரியத்தையும் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் ஆதியாகமம் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது, யாத்திராகமம் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் போது அந்த பனி, அந்த கடல் நீர்லாம் உறைந்து தரையா மாறிச்சான். எப்படி ஆயிடுச்சான்? உறைஞ்சிச்சான். ஹல்லேலூயா. அந்த 15வது அதிகாரத்துல யாத்திராகமம் 15 எடுத்துங்க. வெள்ளம் புவியினாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான
எப்படி போயிச்சா? மொத்த தண்ணியும் வடியிலுங்க, மொத்த தண்ணியும் மேல ஏறல. அவங்க ஒன்னும் ஆழத்துல இஸ்ரவேல் மக்கள் இறங்கி போகல. என்ன ஆச்சா, அந்த தண்ணியில அப்படியே உறைந்துச்சான், பனி கட்டி போல ஆயிடுச்சான். ஹல்லேலூயா. உறைந்த தரை போல நடந்து போனாங்கன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்மளை சாதாரணமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை என்னை தேவன் விட்டுடணும் போயிடணும் நினைக்கவே இல்லை. ஒரு நாளும் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனை அசட்டை பண்ணாதபடி தேவன் விரும்பத்தக்கதாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் விரும்பத்தக்கதாக நாம் நடக்கணும். தேவன் என்ன விரும்பத்தக்கதாக இருக்கணும்? தேவனுக்கு சரியாக தேவனை ஆராதிக்கணும், எல்லா ஜெபத்திலையும் கலந்துக்கணும். அதுக்காக தான் நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும், நீயும் நானும் சந்தோஷமா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் எதற்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை கேட்டு கர்த்தர் நமக்கு பதில் தரணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் உன்னை என்னை தெரிந்து கொண்டு நித்திய இந்த பூமியில் நீ நன்றாக சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்து நித்திய ஜீவனை அடையணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மனிதனை எதற்காக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கும்போது கீழ்ப்படிந்ததனால ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இந்த பூமியில தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார் என்று நாம் பார்க்கும்போது சாதாரணமான கீழ்ப்படிதல் கிடையாது. நீ நானும் ஐயோ நம்ம தேவாலயத்துக்கு போனோமே என்று கீழ்ப்படிதல்லாம் இல்லை. அவர் முதல்ல கீழ்ப்படிந்ததே தன் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் என்ன பண்ணாராம்? சொந்த ஜனத்தை விட்டுட்டு, சொந்த பங்காளியை விட்டுட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு யாருன்னா போக முடியுமா? சொந்த வீடு, சொந்த வீட்டை விட்டுட்டு போனார். ஹல்லேலூயா. அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. அவர் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்கு நம்ம கலந்துக்கிறோம்? முழுமையா நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு ஒரே நோக்கமே கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அதுக்காக உன்னை தெரிந்து கொண்டார். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் தேவனுக்கு உண்டான தேவனுடைய ராஜ்யத்தில் தங்குவதற்காக தான் கர்த்தர் உன்னை இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிதல் சாதாரணமான கீழ்ப்படிதல் இல்லை. உன்னுடைய சந்ததி இவன் மூலமா ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி ஈசாக்கு கொடுத்த தேவன், ஈசாக்கு கொடுத்துட்டு ஆண்டவர் கேட்கிறார், உன் ஏக சூதனை உன் மகனை எனக்கு மோரியா மலையில நான் நியமிக்கிற இடத்துல போயிட்டு நீ என்ன பண்ண? பலி கொடுன்னு சொல்றாரு. வாதமே பண்ணலங்க, ஒரு நாளும் வாதம் பண்ணல, ஒரு நாளும் எதிர்த்து பேசல. நீ தானே இந்த பிள்ளை மூலமா ஆசீர்வதிக்கணும்னு சொன்ன, இப்ப போய் இந்த பிள்ளைய பலியிடுன்னு சொல்றீங்க என்று ஒரு வார்த்தை கூட சொல்லல. வேலைக்காரர்களை கூப்பிட்டுக்கிட்டு, மகனை கூப்பிட்டுக்கிட்டு, எண்ணெயும் கட்டையும் எடுத்துக்கொண்டு நெருப்பையும் எடுத்துக்கொண்டு அங்க போறாங்க. 3 நாள் பிரயாணம். பையன் கேட்கிறான், எப்பா நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, எண்ணெய் இருக்குது, ஆடு இல்லையே. அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு அளவே கிடையாதுங்க, அந்த விசுவாசத்துக்கு அளவே கிடையாது. எவ்வளவு பெரிய நம்பிக்கை தேவன் மேல. ஏன்னா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பரதேசியா திரிகிற இந்த பூமியை உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருந்தார். வாக்கு பண்ணவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஏதேன் தோட்டத்துல விட்டு அங்க தங்க வச்சு சாதாரணமாக சொல்லல, நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவன் ஆண்டு கொள்ள வேண்டும், அவன் அனுபவிக்க வேண்டும், அவன் இதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே இது எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதனை உண்டாக்கினான். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒன்றும் உனக்கு குறைவா இருக்கக்கூடாது என்பதற்காக, இந்த பூமியில எதுவும் இல்லை என்று நீ ஏகிவிடக் கூடாது என்பதற்காக
கர்த்தர் இதை எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்திட்டு உன்னை உண்டாக்கினார். உண்டாக்கி முன்னே நிறுத்தி இது எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில கொடுக்கப்பட்டது எல்லாமே நீயும் நானும் அதை ஆண்டு கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இது எப்படி கிடைக்கும் என்று பார்க்கும்போது கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் யார்? கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படிதான் ஆசீர்வதிச்சார். தன் மகனை தகன பலி கட்டில அடிக்கிட்டு மேல படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்து நோங்குறேன். ஓங்கன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கையை நிறுத்து. கையை நிறுத்து. என்ன பண்ண? வெள்ள மேல போடாது. அவனை இறக்கிட்ட உடனே அவனுடைய மனசு எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய மனசு கையை நோக்கும் போது கூட ஆண்டவர் கடைசி நேரத்தில் விடுவிப்பார் என்ற நம்பிக்கை. ஆனா ஈசாக்குக்கு மனசு எப்படி இருக்கு பாருங்க, யோசித்து பாருங்களேன். ஈசாக்கு கையை காலை கட்டி மேல படுக்க வைக்கும் போது அடப்பாவி ஆண்டவர் பாத்துக்குவாரு எல்லாம் சொன்னியே, வழியில நடக்கும் போது ஒரு நம்பிக்கையோட கூட்டும் போது என் கையை காலை கட்டி இது மேல படுக்க வச்சுட்டியப்பா, நான் மனசு எப்படி இருக்கும்? யார்கிட்ட இல்லவங்க ஆபிரகாம். அதுக்கப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ண பேசல. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் கூடவே இல்ல. யாரு இல்ல? ஆபிரகாமும் இல்ல, சாராவும் இல்ல. ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? எப்ரோன் போயிட்டாங்க. யார் விட்டுட்ட? ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. மொட்டாடி போயிடுச்சு. ஆசியா ஆண்டவர் கொடுத்த ஏக சுத்தனான அந்த பிள்ளை, இவன் தான் என் வாரிசு, என் குலத்துக்கு இவன் தான் ஒரே பிள்ளை, இவன் மூலியமா தான் ஆசீர்வதிப்பான ஆண்டவர் சொன்ன அந்த பிள்ளை யாரை விட்டுட்டு போயிட்டாரு? அப்பாவை விட்டுட்டு போயிட்டாரு. அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அப்பாவை விட்டுட்டு புள்ள போயிட்டா அந்த அப்பாவுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. அதுவும் கட்ட பொண்டாட்டி இத்தனை வருஷம் சாதாரணமான வருஷம் கிடையாது. சாதாரணமான வருஷமா சாராவும் ஆபிரகாமும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை யோசித்து பாருங்களேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துருக்கு பாருங்களேன். யூகிக்க முடியுமா நம்மளால? எந்த வயசுல ஆபிரகாமுக்கு திருமணம் ஆகியிருக்கும்? ஆபிரகாம் அழைக்கும் போது எத்தனை வயசுல? 75 வயசுல ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்போ கல்யாணம் ஆகிருக்கும்? எவ்வளவு நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் 25 வருஷம் பொறுத்து குழந்தை கொடுக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை எத்தனை நாள் வாழ்க்கை? மனம் கலங்கி உடைந்து இருப்பாரு. அல்லேலூயா. தன் மனைவி கூட இல்லைன்னா ஒரு புருஷன், அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, மனைவி போனா சகலமும் போன மாதிரியா. என்ன போன மாதிரியா? சகலமும். அவங்கள போல விசாரிக்கிறதுக்கு, ஒரு கணவனை விசாரிக்கிறதுக்கு மனைவி போல ஒரு ஆளே இல்லைங்க. சாப்பிட்டாங்களா? சாப்பிடுங்க. சாப்பாடு போட்டு வச்சு, தண்ணி போட்டு நோக்கி வச்சு எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கணவனை விசாரிக்கிறது யாருன்னா மனைவி மட்டும்தான். அல்லேலூயா. மனைவியை கடித்துக் கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அவர்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தா அவருடைய வாழ்க்கையில பாருங்க. அப்புறமா அந்த அம்மா இறந்து போயிடும். எங்க இருந்து போறாருன்னா அவர் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து போறாரு. அங்க போயிட்டு இடத்த பேசுறாரு, நான் இரவு இடத்துல பொதிக்க மாட்டேன், என் மனைவிக்காக நான் ஒரு இடம் வாங்கணும். எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பாரு பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க அம்மா மேல அவருடைய பாசம் அவங்க இருந்திருந்தா அவங்களுக்காக ஒரு இடமே வாங்கறதுக்கு அங்க ஆயத்தப்படுகிறார். அல்லேலூயா. அதுதாங்க பாசமான ஒரு வாழ்க்கை. தேவன் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தா கடைசி வரையும் அவங்களுக்கு போய் பார்க்கவே இல்லை. இல்ல போய் கூப்பிட்டுருப்பாருல்ல, கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பாரு? போய் வேலையை பாருங்க. ஒரே ஒரு புள்ளியை தூக்கி என்ன பண்ணிட்டேன், கட்டத்துக்கு போயிட்டேன். உங்ககிட்ட இருந்தா என் பிள்ளை என்ன பண்ணிருப்பேன்? இன்னொரு வாட்டி ஆண்டவர் பேசுற என்ன பண்ணிருப்பேன்? சாப்பாடு கூட போட்டுருப்பீங்க, பொண்ணு கூட போட்டுருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? பிள்ளைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. தாய் பாசம். ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் யாருக்கு இல்ல? சாராளுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு, இத்தனை வயசுல கொடுத்தாரு, ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு பிள்ளை கொடுப்பாருன்ற விசுவாசம்
ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த பிள்ளைய ஆண்டவரே கேட்பாருன்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்து சமாதானமா கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தேவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுனால ஆபிரகாமுடைய சொத்து இந்த பூமி தாங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு ஆசீர்வாதம். தேவனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ, தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அந்த கீழ்ப்படுதல் மூலமாக தேவனுக்கு கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் விருப்பமும் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படுதல். மனிதன் யார்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி ஓடணும் மனிதன். பாவத்துல போக கூடாது. பாவத்துல போயிட்டீங்கன்னா தேவனுக்கு முன்பாக நீங்க அறிக்கை எடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி அறிக்கையிட்டு நீ செபிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனை நீ தேடுகிறவர்களாக இருக்கணும். அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான்ல யோவான் சுவிசேஷம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரே நமக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தான் தேவன். ஆமென். ஒரே ஒரு குமாரன். அவர் நம்மளுக்கு யார் எப்படி இருப்பார் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். மனித சாயலாக, மனித சரீரமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை. அல்லேலூயா. அக்கறை உள்ளவர்களாக தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி மனிதனை அரவணைக்க வேண்டும், எப்படி துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை தேவன் இந்த பூமியில நாம் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த பூமியில வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. யார் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவ சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனே நமக்கு வந்து வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? தேவனே வந்து நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்குது? எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? சரியான வாழ்க்கை முறை இல்லாததுனால தேவனே இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணாரு? எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 33 வருஷம் சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்ல. அல்லேலூயா. 12 வயசுலயே அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணவர். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அப்பா செய்கிற வேலையை செய்து தேவன் சொல்லுகிறவரை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வேத புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 30 வருஷம் பூமியில வாழ்ந்து அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை தொடங்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த தேவன். மனிதன் யார் என்பது மறக்கக்கூடாது என்பதற்காக தேவனே மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீ இழந்து போன ஜீவனை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனையே கொடுக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். சாதாரணமா வரல. நீ கெட்டு அழிந்து விட போயிடக்கூடாது, பாதாளம் போயிடக்கூடாது. நீ உன்னை எதுக்காக உண்டாக்கினோ அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. மனிதன் நித்திய ஜீவனை அடையணும், அதுதான் அவருடைய விருப்பம். அதுக்காக தான் நீ நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த பூமியில பல பாவங்கள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, பல காரியங்கள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுபட்டு தேவனை தேடி நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனிடத்துல நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் போய் அடையணும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீங்கள் நம்மளை எதுக்காக உண்டாக்கினாரோ அதை நீ பெற்றுக்கொள்ளாத போயிடக்கூடாது, அதை அடைய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரோமர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு என்ன பண்ணறான்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. 23வது வசனம். அழிவில்லாத தேவனுடைய
மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், அழிவுள்ள மனுஷர்களுக்கு, பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பல காரியங்களை இந்த பூமியில செய்யறாங்க. தேவனுக்கு உருவம் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. பல நாட்டுல மிருகத்தை போல, அதுவும் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல ரூபம் சொல்லவே தேவையில்லை. பறவைகள், ஆடு, மாடு, நாய், பன்னி, இதெல்லாம் கூட யாரு? கடவுள். இதெல்லாம் கூட இந்த பூமியில கடவுளாக வணங்குறாங்க. சிருஷ்டியை விட்டு விட்டார்கள். மனிதன் உண்டாக்கின சிருஷ்டியை என்ன பண்றாங்க? ஒரு மனிதன் உருவாக்கினதை பல உருவங்களை கொடுத்து தேவனாக வணங்குறாங்க. சிருஷ்டிகள் மறந்துட்டோம். நம்மளை உருவாக்குறவர் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. மனிதன் சிருஷ்டித்ததை தெய்வமாக வணங்கிட்டு பறவை மூலமா நாய், ஆடு, மாடு பல உருவங்களை செதுக்கி மனித ரூபமாய் கூட உருவாக்கிட்டாங்க. இல்ல எப்படி தொய்ந்து இருக்கிறாங்க? மனித ரூபம் போல உருவாக்கி தொய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம சிருஷ்டிகரை மறக்க கூடாது. நம்மளை உருவாக்கினவரை, ஜீவனுள்ள தேவனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். என்றைக்கும் நம்மளோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். என்றைக்கும் தேவன் நம்மளோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஆத்மா இன்னைக்கு எழுப்பிக் கொண்டிருக்குதுன்னா அவர் கொடுத்த ஆத்மா. ஆமென். இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் நம்மளோடு கூட. மறந்துவிடக் கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம மறந்துட்டோம்னா கண்டிப்பா நம்மள போல ஒரு நன்றி இல்லாதவர்கள் வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. நாம நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்காக தான் நீங்க அடிமைகளா இருந்த அந்த ஜனத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? விடுவித்தார். அல்லேலூயா. நம்ம ஆணையிட்டோம், ஆபிரகாமுக்கு ஆணையிட்டோம், பரதேசியா திரிகிற இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்துட்டோம். இதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சாதாரணமான ஆளுகள் நம்ம. தேவன் நம்மளுக்கு தெரிந்து கொண்டது சாதாரண நோக்கத்துக்காக அல்ல. தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். தேவன் மேல பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜீவன் உள்ள தேவனை நாம் தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க ஒரு நாளும் நம்ம கூட நம்ம என்ன பண்ணிக்கூடாது? நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்காக அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2 மணி நேரமாவது தேவனுக்கு நாம் கொடுத்து முழுமையாக கொடுத்து தேவனை ஆராதிப்போமானால் கர்த்தர் மனமுகுந்து நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 25வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்றாங்களா? தேவ சத்தியத்தை பொய்யா புரட்டுறாங்க. பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அல்லேலூயா. உருவாக்கின நம்மளை கொடுத்த ஜீவனை கொடுத்த தேவனை விட்டுட்டு நாம பொய்யான காரியங்களை இந்த மக்களை ஏமாற்றி பொய்யாய் சித்தரித்து இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அதுல என்ன இல்ல? சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு என்ன இல்ல? பணம், பதவி, புகழ் எல்லாம் இருக்கும். ரட்சிப்பு மட்டும் இல்ல. நமக்கு என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது, விடுதலை இருக்குது, நித்திய ஜீவனை நீ அடைய போற. அடுத்த வாழ்க்கைக்கு நீ தயாராக இருக்கிறாய். அல்லேலூயா. அடுத்த வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ இந்த பூமியில தங்கிவிடக் கூடாது. நீ தங்கி பாதாளம் போயிடக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. மனிதன் யார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். பாவத்திலே சாபத்திலே மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடாது.
தேவன் விரும்புகிற அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். ஆமென். அதுதான் மனிதன். அதுக்காக தான் நம்மளை படைத்தார். அதுக்காக தான் ஜீவ ஆத்மாவை நமக்கு கொடுத்தார். அதுக்கு அந்த எழுந்து போன ஜீவ ஆத்மாவுக்காக தான் தேவனே வந்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் தன் சரீரத்தில் ரத்தத்தில் நீங்கள் நான் வருகிற வரை பானம் பண்ணுங்கள், அது பானம் பண்ணாதவர்கள் இடத்துல என் ஜீவன் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த கம்யூனி, அதுக்காக தான் நாம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து அந்த கம்யூனிக்குள்ள இருக்கணும். ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும், ஜீவன் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. ஜீவன் உள்ளவர்கள் தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அதுக்காக நான் வருகிற வரை நீங்கள் இதை என்ன பண்ணுங்க? நினைவு கூறுங்கன்னு சொல்றேன். இதை புசிக்கும் போதுதான் உங்களுக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்றேன். எழுந்து போன ஜீவன் ஆதாம் ஏவாள் எழுந்து போனதுனால எல்லா மனித குலத்துக்கும் பாவம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து உனக்காக எனக்காக சிலுவையில மரித்து கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது கடைசி காலத்துல நாம கண்டிப்பா நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆமென். அதுல பங்கு பெற முடியும். நமக்காக ஆயத்தம் பண்ணி அநேக வாசஸ்தலங்கள் என் பிதாவின் இடத்தில் இருக்கிறது, உங்களுக்காக வாசஸ்தலங்களை நான் ஆயத்தப்படுத்திட்டு நான் வருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளை, ஒரு நாளும் தேவன் நினைக்கிறதை நாம் ஒரு நாளும் பிசகக்கூடாது. தேவன் விரும்புகிறதை விட்டு நாம் வெளியே போகக்கூடாது. தேவன் விரும்புகிறதை நாம் செய்வோமானால் கண்டிப்பாக கர்த்தர் இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு ஈசாக்கு பார்த்து, அப்பா எகிப்துக்கு போவாத. ஈசாக்கு உடனே அங்கே நின்னுறான். அல்லேலூயா. இங்கே விதகதி, நான் இந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க, போனா போட்டோம், ஆனா நீ இங்கே இரு. ஆமென். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போய் திரும்பி வருகிற வரை நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் நடந்ததுனால இரு பரிவாரங்களோடு மறுபடியும் தன் சகோதரனை பார்க்க கற்றுக் கொண்டு வருகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால சும்மா சாதாரணமா இல்லை, அது நிலைத்து நிற்கிறதுக்காக தேவனோடு இரவு முழுவதும் போராடினான். நான் பொய்து விடுகிற வரை ஒருவரும் விரோதமாக எழுப்பாதபடி தன் சகோதரன் சொன்ன வார்த்தையை மறக்கடித்தான். தேவனுக்கு முன்பாக போராடி. அல்லேலூயா. நமக்கு விரோதமா ஒருவரையும் தேவன் எழுப்ப விட மாட்டார். தேவனுக்கு பிரியமா நீ நடந்தா, தேவன் விரும்புகிறபடி நீ நடந்தா, உன்னை ஒருவனும் உன் கண்ணின் மணியை கூட தொட முடியாது. அல்லேலூயா. உன் கண்மணியை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆமென். தேவன் சொல்றார். சும்மா சாதாரணமான ஆள் இல்லை. நாம தான் நம்ம சாதாரணம் நினைச்சுக்கிறோம். நாம தான் கஷ்டமா இருக்குது, நாம தான் கடன்ல இருக்கிறோம், நாம தான் வேலை இல்லாம இருக்கிறோம், போதுமான வருமானம் இல்லாம இருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்துப்பா, கர்த்தர் எல்லாவற்றையும் ரெட்ட தனியாக கர்த்தர் உனக்கு கொடுப்பா. ஒரு கீழ்ப்படிதல் யாருக்கிட்ட இருந்தது? யோபு கிட்ட இருந்தது. எல்லாம் ரெட்ட தனியா பெற்றிருந்தார். கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். ஆமென். அந்த நிலைமைக்கு நம்ம மாறணும். அந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில மனிதன் யார் என்பதை நம்ம உணரணும். கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை ஆராதிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணரணும். அப்படி உணரும் போதுதான் நீ நித்திய ஜீவனையை அடைய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரணமா நம்ம வாழ்க்கையில இயேசு விரும்புகிறபடி நம்ம வாழ முடியலன்னு பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் வரும்போது நம்ம கஷ்டப்படுவோம், மன வருத்தப்படுவோம். ஆனால் நீ அதை பத்தி கவலையே படாது. ஆபிரகாமுக்கு வராத கஷ்டம் ஒண்ணும் இல்லை. ஈசாக்கு பயங்கர கஷ்டம், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்னதான் சொல்லியிருப்பாங்க இல்ல? உங்க அப்பா எப்படி ஜெபம் பண்ணாரு தெரியுமா? எனக்காக நீ ஒரு ஜெபமாவது பண்றியா? அதுதான் வேதம் சொல்லுது. தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. குழந்தை இல்லைன்றதுக்காக அந்த அம்மா சும்மா விட்டுருப்பாங்களா? இல்ல ஊர்ல உலகத்துல இருக்கிறது சும்மா விட்டுருப்பாங்களா? பல விஷயங்களை பேசியிருப்பாங்க.
மாமியார் மாரி இருக்கும், குழந்தைகள் அதெல்லாம் பண்ணுங்க இருக்குது. பல திட்டங்கள், பல விஷயங்கள். நாம் யார் என்பதை ஃபர்ஸ்ட் அறியணும். நீ கீழ்ப்படியும் போது, நீ வேண்டுதல் செய்யும் போது, தேவனுக்கு நேராக நீ முழங்கால் படிட்டு வேண்டுதல் செய்தா கர்த்தர் உனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், ஈசாக்கு கூட தான் நான் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு சும்மாவே இருக்க, ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். எப்போ ஈசாக்குக்கு பிள்ளை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு காலம் தாமதம் ஆகுதுன்னா கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய போறார் என்பதுதான் அர்த்தம். ஆமென். ஏதோ ஒரு காரியம் எனக்கு தடைபடுது, என் வீட்டுல பல பிரச்சனைகள் சோதனைகள் வருது, கவலைப்படாத. இதெல்லாம் சோதனைகளுக்கு அற்பாத ஏன் தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. கலங்காதே, தவிக்காதே. ஒரு நாளும் உன்னை விட்டு தேவன் விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். தேவனை நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீயும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவன் விரும்புகிறபடி வாழ வேண்டும். மனிதன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்ம படைத்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வோமானால் கண்டிப்பாக இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு உண்டான வழிகளை கர்த்தர் உனக்கு உருவாக்கி கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் மேல நீங்க நம்பிக்கொள்வர்களாக இருங்க. அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை நீங்க தேவன் மேல வைப்பீர்களானால் கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டிப்பா உங்களை கைவிடாத தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். மனம் மாறும். மனம் மாறினா போதும், மனம் திரும்பினா போதும். ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் மனம் திரும்ப சொன்னார், மனம் மாற சொன்னார். ஆமென். நம்மளை எல்லாத்துக்காக எதுக்காக சொன்னார்னா மனம் மாற. வேதம் அறிந்தவர்கள் தான் மனம் மாற்றம் வராமல் இருக்காங்க. வேதம் அறிந்தவர்கள் கிட்ட தான் இல்லை மனமாற்றம் இல்லை. மனம் மாற்றம் நமக்கு வேணும், மனம் திருப்புதல் வேணும். மனம் திருப்பிட்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுதுறோம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சிறுவனை எழுந்து ஒரு பாடலை பாடும்படியாக அன்போடு